ஒரு பொண்ணு வந்து நின்னது கூட தெரியாம அப்படின்னு சிந்தனை. அப்போ சிந்தனை கலையற மாதிரில அந்த பொண்ணு இங்க வந்திருக்கணும். ஓஹோ, அது எப்படி? கால்ல கொலுச மாட்டிக்கிட்டு ஜல் ஜல்னு வந்திருந்தா என்னோட சிந்தனை கலைஞ்சிருக்கும். அதனாலதான் கொலுசோட வந்திருக்கேன். போட்டுக்கோ. நான் போட்டுக்க மாட்டேன். நானா போட்டுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆசைப்பட்டதை நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்களே போட்டு விடுங்க. ஓஹோ, இந்தாங்க. என்ன சார் கூப்பிட்டீங்களா? அது உன் கையில் தானே? ஆமா சார். என்ன தைரியம் இருந்தா இப்படி அசிங்கமா படம் வரைஞ்சு அந்த பொண்ணு கிட்ட கொடுப்பேன்? நான் கொடுக்கல சார். கையில் கொடுத்தா என்ன, புக்கில் வச்சா என்ன, ரெண்டும் ஒன்று தான்ப்பா. ரெண்டுமே நான் செய்யல சார். அப்போ ரெக்க முளைச்சு தானா புஸ்தகத்துக்குள்ள பூந்துருச்சா? சத்தியமா சொல்றேன் சார், என்ன நம்புங்க. அவர் இவங்க புக்ல பேப்பரை வைக்கிறத நான் கண்ணால பார்த்தேன். இப்ப என்ன சொல்ற? இதை எப்படியே விட்டுடக்கூடாது சார், தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சார். சாட்சியும் சந்தர்ப்பத்தையும் வச்சு என்ன குற்றவாளின்னு முடிவு பண்ணாதீங்க. பொதுவா தப்பு பண்றவெல்லாம் தன்னை யோக்கியம் தான் சொல்லிக்குவான். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதா நல்லது. பாவம் சார், போனா போறாரு. இந்த ஒரு தடவை டீச்சர் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு விட்டுருங்க. அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டீங்கன்னா பிரச்சனை இங்கேயே முடிஞ்சு போகும். வசதி எப்படி? என்ன மன்னிச்சிருங்க டீச்சர். என்ன மாட்டி விட்டுட்டல. என்னம்மா? சாம்பிராணி கரண்டி வேணும். ஏ கண்ணா, என் சொந்தக்கார வீட்டுல கல்யாணம், அதான் போறேன். டேய், என்னம்மா? கோகிலாக்கு சாம்பிராணி கரண்டி வேணுமா? எடுத்து கொடு. சரி வரமா. எங்கேயாவது வச்சுட்டு போயிடும், தேடும் போது கிடைக்காது. இதோ வரேங்க, வந்துகிட்டே இருக்கேன். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க, இதோ வந்துட்டேன். கோகிலா, அம்மாடி கோகிலா, என்ன வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. வாசக்கதவை திறந்து போட்டு லைட்டு கூட போடாம இந்த பொண்ணு என்ன பண்ணுது? என்னம்மா 7 மணிக்கே படுத்துட்ட? அம்மாடி கோகிலா, கோகிலா. என்னம்மா உடம்புக்கு? ஐயோ, உடம்பெல்லாம் அண்ணலா கொதிக்குதே. காலையில் நல்லா தானே இருந்த, கையில் என்னம்மா கட்டு? அது வந்து சோறு வடிக்கும் போது கையில கொட்டிடுச்சு. என்ன பொண்ணுமா நீ, பார்த்து வடிக்க கூடாது. ஆமா, டாக்டர் கிட்ட காட்டினியா? காட்டினேன், இன்ஜெக்ஷன் போட்டாரு, மருந்தும் கொடுத்தாரு. என்னம்மா சாப்பிட்ட? ஒன்னும் சாப்பிடல. இப்படி கொலை பட்னியாவா கிடக்குறது? வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிட கூடாதுமா. இரு, நான் கஞ்சி வச்சு கொண்டு வரேன். வேண்டாமா? சொன்னா கேட்கணும். என்னம்மா, மத்தியானம் கல்யாண சாப்பாடு ரொம்ப பலமோ? விட்டு வரதுக்கு மனசு இல்லையா? இல்லடா, எங்க அண்ணன் வந்திருந்துச்சு, பேசிக்கிட்டு இருந்ததுல மத்தியானம் பஸ் விட்டுட்டேன். சரிதான், மாமா வந்திருந்தாரா? எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உயிர் எடுத்துருப்பாரு. என்னடா, எங்க அண்ணன்னா உனக்கு அவ்வளவு எளப்பமா போச்சா? வர்ற தை மாசம் நல்ல நாள் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுச்சு. ஓஹோ, அப்படியா? இந்த மாப்பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? மாட்டை கேட்டுக்கிட்டு தான் வண்டியை பூட்டுவாங்களா? போடா. சரி சரி, என்னம்மா இதெல்லாம் இந்த நேரத்துல? கஞ்சி வைக்க போறேன்.
நான் சினிமாக்கு போறேம்மா, அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு எது கஞ்சி? உனக்கு இல்லடா, கோகிலாவுக்கு கடுமையான ஜுரம். பாவம், படுத்த படுக்கையா கிடக்குறா. சோறு வடிக்கும் போது கையில கொட்டிக்கிச்சான். கை பூரா வெந்து போச்சு. செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இசையம்மா, இசை மீட்டும் கையில் கட்டென்னவோ? அது வந்து காய்கறி நறுக்கும்போது கத்தி கையில பட்டுடுச்சு. ஓஹோ, கையில் கத்தி பட்டதா அல்லது கத்தியில் கைப்பட்டதா? நான் ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி செஞ்சுட்டேன். என்னை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தானே எங்க அம்மா கிட்ட சோறு வடிக்கும் போது கையில கொட்டிக்கிட்டதா சொன்னீங்க. நீங்க என்னை பத்தி என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கலாம். அன்னைக்கு ஸ்கூல்ல தெரியாம செஞ்ச தப்புக்கு விருப்பமில்லாம மன்னிப்பு கேட்டேன். தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு இப்போ மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே விவரம் தெரியாம 2 பேரும் விரோதத்தை வளர்த்துக்கிட்டோம். மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். உங்களுக்கு எனக்கு இவ்வளவுக்கு ஆரம்ப காரணமே நீங்க தான். அன்னைக்கு நான் குளிக்கும் போது நீங்க நடந்துகிட்ட கேவலமான முறைக்கு சந்தி சிரிக்க வச்சிருக்க முடியும். உங்க அம்மா முகத்துக்கா விட்டேன். எனக்கு நான் சொல்ல வந்தது, இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள மன்னிப்பு கேட்க வந்தீங்க? உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா முதல்ல வெளியே போங்க. வாங்கோ. பரவாயில்லங்க. சித்த முந்திதான் படுத்தார். யாரு? வாங்கோ. நல்லா தூக்கம் போல இருக்கு. மனசு நிம்மதியா இருக்கேன். ஒரு சின்ன சுகம். உட்காருங்க டாக்டர். ஏன்னா இன்னும் என்ன டாக்டர் வேண்டி கிடக்கு? பாய் நிறைய அழகா மாப்பிள்ளன் கூப்பிடப்படாதோ? அடி அசடு, நீ நாம கொடுக்கறத வச்சு கூப்பிட சொல்ற. ஆனா நான் அவாகிட்டேந்து வாங்கினதை வச்சு கூப்பிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்? அது ஏன் கொள்வன கொடுப்பன. இந்த கோயிலாக்காக எடுத்து வந்தாங்க.
ஜிமிக்கி, நெத்திச்சுட்டி, வளையல், சிவப்பு கல்லட்டிய, வைர நெக்லஸ். ஏதோ என்னால முடிஞ்சதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? என் பொண்ணு கோகிலா ரொம்ப கொடுத்து வச்சோம். எடுத்த ஜென்மமே போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நன்றி கடனை தீக்கிறதுக்காக இன்னொரு ஜென்மம் கொடுன்னு இப்ப கடவுளை வேண்டிக்கிறேன். இதை தவிர நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இத கோகிலாட்ட கொண்டு போய் காட்டிட்டு வரலான்னு இருக்கேன். மகராஜனா போயிட்டு வாங்க.